ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்தலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து வரமொழி நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து நான் வறுத்து எடுத்துடுறேங்க. ரொம்ப கருக விட்டுறாமல் அந்த மாதிரி வறுத்து எடுத்து நீங்கள் தனியாக வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இதுக்கு வரமா இதே சட்டியில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 15லேருந்து 20 வெங்காயம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. நல்லா பழமாக தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா துருவின தேங்காய் வந்து நான் 1/2 மூடி நான் தேங்காய் துருவிருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூடவே நான் வந்து ஃபஸ்ட்டே இந்த வரமல்லி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கிடலாங்க. கொஞ்சமாக ஒரு சில நான் வந்து புளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு கத்திரிக்காய் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி கத்திரிக்காய் நான் வாங்கியிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் தொக்கு சேர்த்துக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா அது பொரிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து கத்திரிக்காவை நல்லா அலசி நம்ம வந்து சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இது கூட நான் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வந்து வதக்கி விட்டுருங்க. எனக்கு அந்த மசாலா வந்து கத்திரிக்காய் குழப்பி நல்லா வந்து சாரட்டும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்ச மசாலாலாம் வந்து மிக்சியில் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கழுவி ஒரு சட்டியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அதிலே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த மசாலாலே வந்து. இப்போ வந்து இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நான் கத்திரிக்காய் தொக்குலாம் வந்து நான் ஊற்றிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னால நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு இதுவே போதும்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இல்லை வந்து சட்டியில் அடி பிடிச்சிரும். நான் இந்தளவுக்கு எனக்கு வந்து கிரேவி வேணுங்கிறா நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணுக்காக நான் ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கிரேவி பதத்துக்கு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொதிச்சு வரும். இன்னும் கொஞ்சம் எனக்கு கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்மளுக்கு கிரேவியாக வந்து கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து அப்பளம் முட்டை இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.